புள்ள மனசு கல்லு. ஏம்மா, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அதான் மாதம் மாதம் பெட்ரோல் போட்டு உன்னை பார்க்க வரம்ல. நீ ஏன் இப்படி வந்து நிற்கிற? காலங்காத்தாலே அழுதுகிட்டு வந்து நிற்கிற. உன் மூஞ்சியை பார்த்தா விளங்குமா? என் பொண்டாட்டி காலையிலே ராமாயணம் பாட ஆரம்பிச்சிட்டா. தேவையா எனக்கு? உன் வயிற்றுல பிறந்தேன் பாரு. ச்சே! இதை கேட்ட அம்மா பங்கஜத்தின் நெஞ்சம் வெடித்து விடாதா என்று தன் கையாளாகாத நிலையை எண்ணி மருகினாலே தவிர வேறு எதுவும் செய்ய முடியாத நிலை. பொண்டாட்டி பேச்சு கேட்டு பணம் ஒன்றே பெரிது என்று கருதும் பிள்ளைகளை பெற்ற தன் எளிய நிலை. பெண் பிள்ளையின் அருமை இப்போதல்லவா புரிகிறது. எவ்வளவு சந்தோஷத்துடன் பெற்ற 2 ஆண் பிள்ளைகள். பிள்ளைகள் வளரும்போது கூட உனக்கு என்ன 2 ஆம்பளை பிள்ளை, வர வர செலவு இல்லை. எனக்கு அப்படியா? பொம்பளை பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கணும். செலவு கட்டிட்டு போகிற வரைக்கும் பக்கத்து வீட்டு மங்களா புலம்பும்போது பெருமிதமாக தான் இருந்தது. 22 வருடமாய் 2 ஆண் பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் செய்து வைத்தாள். வந்த 2 மகராசிகளும் எதிலும் ஒற்றுமை இல்லை என்றாலும் தங்களுக்கு மாமனார் மாமியார் வேண்டாம் என்பதில் அவ்வளோ ஒற்றுமை. மூத்தவன் ராமுக்கு வெளியூர் வேலை. திருமணம் ஆன பிறகு அங்கேயே பிள்ளைங்களுடன் தங்கிவிட்டான். சின்ன வயதிலிருந்தே ஒட்டுதல் இல்லை. அதனால் பெரிதாய் வருத்தம் இல்லை. ஆனால் இளையவன் ஜெயபால் அம்மா அம்மா என்று என்னை விட்டு ஒரு நொடி கூட விலகியது கிடையாது. 2 பிள்ளைங்களுக்கும் அனைத்து சொத்தையும் சமமாக தானே பிரித்து கொடுத்தது. ஆனால் இப்போது மாதம் மாதம் பெட்ரோல் போட்டுக்கொண்டு எங்கள் இருவரையும் பார்க்க ஏதோ பாசத்தால் வருவது போல் சொல்லி காட்டுகிறான். என் பேரில் இப்போது வரை இருக்கு ஒரு காணி நிலமும் அதில் விளைச்சல் வரும் பணத்திற்கே எங்களை இருவரும் பார்க்க வருகிறாள். தவிர பாசத்தை விட பணம் என்னும் அரை சுவடியை அறிந்தவர்கள் அல்லவே இவர்கள். சே, ஏன் இப்படி நினைக்கின்றோம்? நம் பிள்ளைகளை நாமே தவறாக நினைப்பதா? எல்லாம் மனைவியின் திருவிடையாக. மற்றபடி இவர்கள் திருமணத்திற்கு முன்பு எவ்வளோ மோசம் இல்லையே. ஆனால் என்ன செய்ய, இன்று எண்ணும்படி நிலை. இப்போது வாசலில் அழுது கொண்டு நிற்பவளை என்ன என்று கூட கேட்காமல் குதிரும் பிள்ளையே என்னதான் செய்வது? என்ன குடிமூழ்கிற காரியம் இப்படி வந்து நிற்கிற? ஒரு வழியாக கேட்டான். உன் அப்பா நேற்று குடிச்சிட்டு என்னை அடிச்சிட்டாருப்பா. நெத்தியில் காயம், உடம்பு எழுந்துக்க முடியலை. அதான் சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். பஸ்ஸுக்கே. கேட்டுக்கொண்டே கல் போல் நின்ற தன் மகனை கண்கலக ஏறிட்டாள். சொல்லி முடிச்சிட்டில, இன்னும் ஏதாவது இருக்கா என்று கேட்டான். ஏங்க, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், சீக்கிரம் வாங்க என்றது மருமகளின் குரல். கதை முடியும் வரை ஒட்டு கேட்டுட்டு கணவரை அழைக்கிறான் மகாராணி. முடிவே சொல்ல அல்லது இதுக்கு மேல் கேட்க இவனுக்கு உத்தரவில்லை என்பது போல் சென்றவன் திரும்பி வருவதற்குள் அடுத்த வீட்டு லக்ஷ்மியின் அழைப்பு ஏனோ அப்போது கேட்க இதமாக இருந்தது. அவள் வீட்டுக்கு சென்று அவளிடம் பேஸ்டை வாங்கி பல் துளக்கி முகம் கழுவி ஒரு மடக்கு தண்ணீரை விழுங்கினான் அம்மா பங்கஜம். அம்மா, இந்தாங்க 2 இட்லி முதல்ல சாப்பிடுங்க. கருணையை உருவான லக்ஷ்மி சின்ன வயதிலிருந்தே தெரிந்தவள் தான் பங்கஜத்திற்கு. ஒரே ஊரும் கூட. திருமணம் ஆகி இங்கே வசிக்கிறாள். மாமியார் மாமனாருடன் வாழ்பவள். இவள் பக்கத்தில்தான் என் மருமகளும் வசிக்கிறாள் என்று நினைப்பை கனத்தது. பூக்குடையை சாக்கடை பக்கத்தில் வைத்தால் பூ வாசமும் வராது, சாக்கடை நாற்றமும் வராது என்பார்களே, அதுபோல என் பிள்ளையின் நிலை என நினைத்தது தாய் உள்ளம். ஆனால் லக்ஷ்மி வீட்டின் நிலையே வேறு. தன் மாமனார் மாமியாருக்கு தனியறை லிஃப்ட் வசதியோடு தன் கணவர் செய்து கொடுத்தது இன்று பெருமையால் ஊருக்கு வரும்போது சொல்வாள். அது மட்டுமல்லாது லக்ஷ்மியின் தந்தை அவ்வப்போது வந்து போக தங்குவதற்கென்ற லக்ஷ்மியின் தந்தைக்கும் தங்க ஒரு அறை வசதியும் தன் கணவரால் தரப்பட்டது என்பாள். ஆனால் இவ்வளோ பணம் இருந்தும் அனைத்தும் மாமியார் மாமனாரின் ஆலோசனை கீழே தான் அவர்கள் வீட்டு வரவுகளும் பெரியவர்களிடம் கேட்டுதான் பெற வேண்டும். பேரப்பிள்ளைகள் பிறந்த நாள் அன்று கூட தாத்தா பாட்டியின் காலில் வணங்கி வாங்க வேண்டும் முதல் பரிசுகளை. அப்போதான் பிள்ளைகளுக்கு மரியாதை வளரும் என்று தன் கணவன் எண்ணம் என்பாள் லக்ஷ்மி. இதெல்லாம் அறிந்தும் லக்ஷ்மி மனதார வாழ்த்துமே தவிர இன்றுமே தனக்கு இப்படி இல்லையே என்று பொறுமையது கிடையாது. அவரவருக்கு அமைவதெல்லாம் இறைவன் போடு பிச்சை. இதில் இச்சை கொண்டு என்ன பயன் என்று உணர்ந்தவள் லக்ஷ்மி இன்னும் 2 சாப்பிடுங்க என்று கொடுத்த இட்லியை சாப்பிட்டு கொண்டே அவ்வப்போது கண்கள் மகன் வீட்டை பார்த்தது. ஏம்மா, உங்களுக்கு இந்த நிலைமை இந்த வயசுலோ? உழைச்சி கொட்டுறீங்க, அந்த நன்றி இல்லையே பங்கஜம்மா உங்கள் பசங்களுக்கு. நீங்களும் மாதம் மாதம் இவங்களுக்கு படி கலக்கணுமா? உங்கள் மருமக வட்டிக்கு விட்டு 7000 காசு புழங்குது. இதில் நீங்கள் வேற ஏமா?
உங்களை முதல்ல நீங்கள் பாருங்க. இப்படிப்பட்ட பிள்ளைங்க உங்களுக்கு போய் ச்சே என்றால் எரிச்சலில் மாதம் மாதம் பேர பிள்ளைங்களை கண்ணில் பார்க்குற சந்தோஷம்தான். காசு இல்லைன்னா அந்த பக்கம் வரமாட்டானுங்க. எனக்கு அந்த சந்தோஷம் கூட இல்லாமல் போயிடும் லக்ஷ்மி. பங்கஜம் சொல்வதை கேட்டுக்கொண்டே தன் கணவன் குழந்தைகளுடன் வருவதை கண்டால் அம்மா பாய் என்று காட்டிய பிள்ளையிடம் பாட்டிக்கு பாய் சொல்லுங்க என சொல்ல அழகாக பிஞ்சு கையால் ஆட்டி விட்டு சென்றது. பிள்ளைங்க சென்றதும் பங்கஜ பாட்டியும் கிளம்பினாள். பக்கத்து வீட்டில் ஜெயபால் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அழைத்து செல்ல வெளியே வரும் நேரம் லக்ஷ்மி தன் கணவன் கொடுத்த காசை கொடுக்க அதை மறுத்து, உன் அன்பும் மனசும் வாயின் நிறைஞ்சது தாயே, இது எனக்கு வேண்டாமா, நீ என்னைக்கோ மகாலட்சுமியா இருமா என்று வாழ்த்திவிட்டு தன் பையன் பைக் எடுக்க சத்தம் கேட்டு வெளியே விரைந்தாள். பிள்ளைங்களை பைக்கில் உட்கார வைத்து கொண்டிருந்தான். பங்கஜத்தை பார்த்ததும் எனக்கு வேலை இருக்கு, நீ வீட்டுக்கு போ, நான் மாச கடைசியில் வந்து பார்க்குறேன் என்றான். அருமை புதல்வன். இதெல்லாம் சொல்லி கொடுத்த மருமகளோ மனதிற்குள் சிரித்தது ஏனோ பங்கஜத்திற்கு கேட்டது. பஸ்ஸுக்கு காசு என்று தன் பையன் கேட்டபோது மலர்ந்த முகம் வரும்போது எடுத்துட்டு வராமலா வந்திருப்பாங்க உங்கள் அம்மா. அதான் இந்த வயசுலும் தனக்குன்னு ஒரு காணி வச்சுருக்காங்களே, அதை நம்மளுக்கா முழுசாக கொடுக்க போகிறாங்க. நம்ம சின்ன பையன் 2 பொம்பளை பிள்ளைய வச்சு கஷ்டப்படுறான்னு நினப்பு இருந்தா உங்களுக்கு எழுதி கொடுத்துருப்பாங்களே. அடித்தா மட்டும் ஓடி வர தெரியும், இது தெரியாதாம்மா உங்கள் அம்மாவுக்கு என நாரசமாய் கேட்டது மருமகளின் குரல். தீயாய் இருந்தது பங்கஜத்தின் மனது. நாம் வாய் திறந்தால் அது அடுத்தவர்களை ஆசீர்வதிப்பதற்கே தவிர ஏசு அல்ல என்று தன் மருமகளை திட்ட நினைத்த நாவை கட்டுப்படுத்திவிட்டு தன்னையே ஆசையை பார்த்து பேத்திகளிடம் காசு கொடுத்தாள். பாட்டி கிளம்பிடாத பாட்டி, வீட்டிலே இரு பாட்டி, நாங்கள் வந்து பார்ப்போம், நீ போயிடாத, வந்து நிறைய கதை சொல்லணும் என்று ஏக்கமாய் வந்த பிள்ளைங்களின் குரல். அதை கேட்டும் அசையாத இருந்த தன் பிள்ளையின் மனம் கல்தானோ